அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேடு, கண்டுபிடிக்கும் வரை தேடு. தேடுதல் உன்னதமானது. தேடுகிறவன் கண்டுபிடித்து விடுகிறான். தேட வேண்டும், நம்பிக்கையுடன் தேட வேண்டும். காலையில் பறவைகள் இரையை தேடி புறப்படுகின்றன. இரையை கண்டுபிடித்து மகிழ்ச்சியுடன் மாலையில் கூடுகளுக்கு திரும்புகின்றன. மாலையில் காட்டு விலங்குகள் இரை தேடி புறப்படுகின்றன. இரையை கண்டுபிடித்து உண்டு மகிழ்ந்து தங்கள் வாழிடம் திரும்புகின்றன. மரங்களின் வேர் நீரை தேடி புறப்பட்டு மரங்களுக்கு கொடுத்து கனிதர வைக்கிறது. இப்படி தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதன் இத்தேடுதலுக்காக புறப்படுகின்றனர். தற்போது மெய்ப்பன் ஒருவன் தேடுதலுக்காக புறப்பட்டதை குறித்து இங்கே காண்போம். மெய்ப்பன் ஒருவனிடம் 100 ஆடுகள் இருந்தன. மெய்ப்பன் அந்த ஆடுகளை மிகவும் அன்புடன் பராமரித்து வந்தான். ஆடுகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்து வந்தான். அவன் ஒரு நல்ல மெய்ப்பன். ஏனென்றால் கொழுமையான ஆடுகளை மட்டுமல்ல, காயப்பட்ட ஆடுகளுக்கு காயம் கட்டி நல்ல பாதுகாப்பு கொடுத்து ஆதரித்தான். ஒரு நாள் திடீரென்று ஒரு ஆடு காணாமல் போனது. மெய்ப்பன் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். மறு நிமிடமே மற்ற 99 ஆடுகளையும் அந்த வனாந்திரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி தேடி அலைந்தான். கிடைக்கவில்லை. களைப்படைந்தான். மறுபடியும் ஆர்வமுடன் மகிழ்ச்சியோடு தேட புறப்பட்டான். ஆட்டை கண்டுபிடித்தான். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தது நிமித்தம் மகிழ்ச்சி அடைந்தான். தாம் மட்டும் மகிழ்ச்சி அடைந்ததோடு விட்டுவிடாமல் தன் நண்பர்களுக்கெல்லாம் அறிவித்து அவர்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து விருந்து கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நண்பர்களே, தேடுகிறவர்கள் நிச்சயம் கண்டுபிடிப்பார்கள். பசியுள்ள மக்களை தேடி பசியாற்றுங்க. தாகம் உள்ளவர்களை தேடி தாகத்தை தீருங்கள். வஸ்திரமில்லாதவர்களை தேடி வஸ்திரம் கொடுங்க. அதிகாலையில் இறைவனை தேடி கண்டுபிடியுங்கள். வேதனை இல்லாமல் சாதனை இல்லை. தேடுதல் இல்லாமல் கண்டறிதலும் இல்லை. எனவே தேடுங்கள், கண்டடைவீர்கள். God bless you.